50% வரி 50% வரி என்று பேசப்படுகிறது. ஆனால் அது 50% அல்ல, 63%. அது முதல்லயே 13% இருக்குது. இப்ப 25 25 50. திருப்பூர்ல இருந்து ஒரு துணி தயாரானா அமெரிக்காவுக்கு அனுப்பினா 63% வரி. நம்மை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளாகவே திருப்பூர் தொழில் எப்படி இருக்கிறது என்று இங்க எல்லோருக்குமே தெரியும். முன்னாடி இருந்த பொற்காலம் இன்றைக்கு இருக்கிறதா? கடந்த 10 ஆண்டுகளாகவே பிரச்சனை. என்ன பிரச்சனை? 2014 டிராபேக் என்று சொல்லப்படுகிற அந்த ஊக்கத்தொகை 12% இருந்தது. இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இப்போது 2% இருக்கிறது. 10% இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு எடுத்து விட்டது. 2014 ஏற்றுமதியாளர்களுக்கு வட்டி சலுகை 5% இருந்தது. இப்போது வட்டி சலுகையே கிடையாது. அத்தனையும் எடுக்கப்பட்டு விட்டது. அதனாலேயே திருப்பூர் தொழில் முடங்குகிற ஒரு சூழலில் இருந்தது. ஆனால் அமெரிக்கா விதித்திருக்கிற இந்த வரி என்பது சவப்பெட்டியிலே கடைசி ஆணியை ஏற்றுவதை போல அமெரிக்கா வரி விதித்திருக்கிறது. மூடுவதை தவிர வேறு வழி கிடையாது. ஏதோ திருப்பூருக்கு மட்டுமானதல்ல, இந்தியா முழுவதும் 15 கோடி பேர் வேலை இழக்கப் போகிறார்கள். 5 கோடி பேர் நேரடியாக, 10 கோடி பேர் மறைமுகமாக, மொத்தம் 15 கோடி பேர். 10% இந்திய மக்கள் தங்களுடைய வேலையை இழக்கப் போகிறார்கள். திருப்பூரை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய வரி விதிப்பிலே மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் உடனடியாக 3000 கம்பெனி மூடப்படும். மாற்று கருத்தே கிடையாது. உடனடியாக 5 லட்சம் குடும்பங்கள் தெருவுக்கு வந்து விடுவார்கள். அதுதான் திருப்பூருடைய நிலைமை. அமெரிக்கா பையர்கிட்ட ஆர்டர் வேண்டாம்னு சொல்றாங்க. அவன் பங்களாதேஷுக்கு போயிடுவான், அவன் வேற நாட்டுக்கு போய் வியட்நாமுக்கு போயிடுவான். போயிட்டானா திரும்பி வரமாட்டான். மொத்தமா திருப்பூர் அழிஞ்சே போயிடும். ஏதோ ஒரு மாசம் கழிச்சு ட்ரம்ப் வரியை எடுத்த உடனே மறுபடியும் திருப்பூர் வேலை வந்துடும் அப்படின்னு அல்ல. அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. ஜவுளி தொழிலுக்கு இதே பிரச்சனை, வைரத் தொழிலுக்கு, நகை தொழிலுக்கு இதே பிரச்சனை. ஜவுளி தொழில் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கு. நகை தொழில், வைரத் தொழில் குஜராத்தில் இருக்கு. உடனடியா நீ குஜராத்துக்கு சலுகை கொடுக்க தெரியுதில்ல, வைர வியாபாரிகளுக்கு உனக்கு சலுகை கொடுக்க தெரியுதில்ல. ஏன் திருப்பூர் என்ன ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்புமா? தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியை பொறுத்தவரை டிஜிபியை மாத்தினா டிஜிபி பத்தி பேசுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி காதலர்கள் எங்க ஆபீஸுக்கு வாங்கன்னு சொன்னா உடனே அண்ணாமலை சொல்லுவாரு, பிஜேபி ஆபீஸுக்கு காதலர்களா வாங்க அப்படிம்பாரு. இப்படி எல்லாத்துலயும் பேசுறவங்க ஏன் இந்த திருப்பூர் தொழிலை பத்தி பேசல? மக்கள் யோசிக்க வேண்டும். அவங்களுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டை அழிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆட்சிக்கு வராமலேயே தமிழ்நாட்டை அழிப்பதற்கான முயற்சி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர்கள் ஏன் பேசவில்லை? மற்றவர்களை தற்குறி என்று பேசுகிறார்கள், மற்றவர்களை கிணத்து தவளை என்று பேசுகிறார்கள், உலகத்திலேயே எனக்குத்தான் அறிவு இருக்கிறது என்று பேசுகிறார்கள். ஏன் திருப்பூர் இன்னைக்கு அழியுது, அது உனக்கு தெரியலையா? அதுக்கு என்ன குரல் கொடுத்தீங்க? இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி அதிகமாயிடுச்சு. ஜிஎஸ்டி வரி அதிகமாயிடுச்சு. ஜிஎஸ்டி வரி அதிகமான இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறினதா அர்த்தம் அல்ல. ஜிஎஸ்டி வரி எப்படி வசூல் பண்றீங்க? டார்ச்சர் பண்ணி பண்ணி ஜிஎஸ்டி வரி வசூல் பண்றீங்க. அந்த வரி அதிகமாயிடுச்சு சொன்னா உடனே இந்தியாவுடைய பொருளாதாரம் முன்னேறிடுச்சு, இங்க தேடும் பாலும் ஓடுதுன்னு அர்த்தமா? நமக்கு தெரியாதா? கையில் எங்க பணம் இருக்கு? அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே ஏற்றுமதியும் அழிந்தது என்று சொன்னால் என்ன நிலைமைக்கு போவோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். திருப்பூர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம உடம்ப வருத்தி அந்நிய செலாவணி ஈட்டி கொடுக்கிறோம். 1,20,000 டன்
இங்க திடக்கழிவு கிடக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. செட்டு போட்டு போட்டு வச்சிருக்காங்க. அந்நிய செலாவணியை சம்பாதிக்கிற ஒன்றிய அரசு அந்த திடக்கழிவை எடுப்பதற்கு தீர்வை சொல்ல வேண்டாமா? இப்படி பல்வேறு விஷயங்களால இன்றைக்கு திருப்பூர் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க ரஷ்யால ஆயில் இம்போர்ட் பண்றதுனால 1.5 லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கீங்க. 1.5 லட்சம் கோடி வரி மட்டுமே அரசாங்கத்துக்கு. ஏன்? இந்த ஜவுளி தொழிலை பாதுகாக்கிறதுக்கு அதுல ஒரு 10% கொடுங்க. திருப்பூர் பொழைச்சுக்கோ. வருமானம் வந்திருக்குல்ல, அதுல இருந்து கொடுங்க. என்ன எங்களுக்கு என்ன டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் குறைச்சிட்டீங்களா? அதை குறைக்கலையே. அப்ப ஏன் தரக்கூடாது? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.